அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜேஎம்எஸ்கே கோபி. பக்தி இன்ஃபினிட்டியில் நாளைக்கு என்னுடைய நேர்காணல் ஒன்று வருது. முருகர் எந்த அளவுக்கு அற்புதமானவர், எவ்வளோ அதிசயம் பண்ணுவார்னு அது நம்பினவங்களுக்கு மட்டும் உணர்ந்திருப்பாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயமும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் உணரக்கூடிய வகையில் இருக்கும். என்னோடய பொண்ணுக்கு வந்து டாக்டர் வந்து ஆப்ரேஷன் வேண்டான்னு சொல்லிட்டார் காதில். ரமேஷ்னு ஒரு மருத்துவரை போய் பார்த்தோம். அவர் கிட்டத்தட்ட இப்போ சமீபமாக நான் கொடுத்த தெய்வ குழந்தைகளுக்கு மிஷின் வந்து அவர் தான் கொடுத்தாரு. அவர் வந்து எந்த மார்ஜினும் எந்த இதுவும் பண்ணாமல் ஒரு உதவியாக ஒரு சேவையாக பண்ணி கொடுத்தாரு. அவர்கிட்ட தான் கொண்டு போய் காட்டினேன். அப்போ சொன்னார், சார் உண்மையிலேயே அதிசயம்தான், ஹீல் ஆகிருக்கு, ஆப்ரேஷன் வேண்டாம், போக போக மருத்துவ அந்த மாத்திரை சீரப்லேயே வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் என்னோடய பொண்ணாக இருந்தாலும் சரி, நம்ம தெய்வ குழந்தைங்க இருந்தாலும் சரி, எல்லார் விஷயத்துலையுமே சமமான மனநிலையோடு தான் எல்லாத்தையுமே அணுகியிருக்கேன். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து நான் கடைசியில் முருகர்கிட்ட சொன்னேன், முருகா என்ன பண்ணாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நீ பார்த்துக்க முருகா அப்படின்னு சொல்லி மொத்த பொறுப்பையும் அவர் பாத்திரம் ஒப்படைச்சிட்டு, எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனசு வந்ததுக்கப்புறம் தான் இது சரியாக இருக்குன்றது என்னோட உண்மையும் கூட. நான் நினைக்கின்ற உண்மையாக தான். ஏன்னா கர்ம ஆராய்ச்சியில் நான் வந்து எப்போ நம்ம எதுக்கும் ஏற்கப்படாமல் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலை வருதோ அப்பயும் இயற்கை வந்து கருணையோட கொடுக்குது. அதே போல் இந்த மடிப்பிச்சை எடுக்கிறது சம்மந்தமாக நான் பதிவு பண்ணியிருந்தேன். எல்லாருமே மடிப்பிச்சை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டுதல் வைக்கலாம். கண்டிப்பாக வேண்டுதல் வச்சதுக்கப்புறம் அந்த வேண்டுதல் நிறைவேறிடும். ஆனால் மடிப்பிச்சை எடுக்கிற நீங்கள் கிளம்புறப்போ அது ஒரு பெரிய துயரத்தையும் துன்பத்தையும் வாழ்க்கையில் கொடுத்து போக விடாமல் ஆக்கும். அப்படி தான் சாய் செந்தில் அவர்களுக்கும் திருச்செந்தூரில் யாசகம் எடுக்கணும்னு சொல்லி கிளம்புறப்போ அன்றைக்கி நைட்டு வந்து அவங்க பையனுக்கு பெரிய அளவுக்கு வாமிட்டு உடம்பு சரியாமல் போய் அதுக்கு ஒரு பெரிய மனவேதனையை கொடுத்து போகலாமா வேண்டாமான்ற அளவுக்கும் பண்ணி கடைசியில் அவரும் இதை இறைவன் பாத்திரம் எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறம் தான் திருச்செந்தூருக்கு போகிற அருள் கிடச்சிது. ஸோ இந்த மடிப்பிச்சை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த நேர்காணல் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழித்து இந்த 2026 நான் எத்தனையோ நேர்காணல் பண்ணியிருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து பேசுகிறப்போ இயற்கை அனுமதியோடு நானே வந்து இந்த விஷயத்தில் பதிவு பண்ணியிருக்கேன்றப்போ ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அது பாருங்கள். என் பொண்ணுக்காக நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணி கேட்டு இருந்தீங்க. எல்லாருக்குமே வந்து இறைவன் கருணையால் வந்து ஆப்ரேஷன் வேண்டாம், அந்த ஓட்டை வந்து ஏன்னா டாக்டர் என்ன சொன்னார்னா, இது ஆப்ரேஷன் பண்ணலாம் காது கேட்காதுன்ட்டார். எங்கள் ஃபேமிலியில் யாருக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்பும் இது வரைக்கும் கிடையாது. ஆனால் நான் இப்படி ஒரு நாள் வரும், இப்படி ஒரு பாதிப்பு எதிர்வினை நம்மளுக்கு வரும் நான் காத்து தான் இருந்தேன். ஏன்னா நம்ம தர்மம் பண்ணலை புண்ணியம் பண்ணுன்றப்போ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இந்த இயற்கையை விடாது. இறைவன் அருளால் எல்லாமே மாறிடுச்சு ஒரு வாரத்தில். இதான் பெரிய உண்மை. முருகர் இருக்கார், நம்ம கூடியே இருக்காரு, எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம். இதில் ஒரு 2 அற்புதமான கேள்வி வந்து சாய் செந்தில் அவர் கேட்டிருந்தார். முருகனை கும்பிட்டுமே நான் தோல்வியை சந்திச்சுட்டே இருக்கனே, முருகனை எவ்வளோ வழிபட்டும் நான் முன்னேற்றமே இல்லையே அப்படின்னு சொல்லி 2 கேள்வி கேட்டார். அதுக்கு என்னோட பதிலையும் சொல்லியிருக்கேன். முருகர் ஆராய்ச்சியில் 29ஆம் தேதி மயிலாடுதுறையில் மாலை நம்ம முருக பக்தர்களை முருக சொந்தங்களை சந்திக்கிறேன். அதுக்கு உண்டான நேரம் நாள் விரைவில் நான் பதிவு செய்கிற இடம் உட்பட எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி. மனசார நினைக்கிறோம் அவங்களுக்கு உதவி செய்யணும். அப்போ பல பிரச்சனைகள் நம்மளுக்கு வருது சார். உதாரணத்துக்கு உங்கள் வாட்ஸ்அப் சேனல் ஒரு வாய்ஸ் நோட் போட்டுருக்கீங்க, நம்ம தன்ஷிகாவுக்கு உதவி பண்ணணும்னு நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ உங்கள் பொண்ணுக்கு திடீர்னு காதில் வலி வந்துருக்கு, நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, என்னதான் சார் நடக்குது? முதல் விஷயம் என்னங்க சார், நீங்கள் எப்போ உதவி செய்யணும்னு நினச்சிட்டிங்கனாலே உங்கள் ஊழ்வினை கர்மவினை மாறப்போகுது. திடீர்னு வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, பொண்ணுக்கு வந்து காதில் வந்து ரத்தம் வருது, நான் இஎன்டி டாக்டரை கூப்பிட்டு போயிருக்கேன் வாங்க அப்படின்றாங்க. 82 குழந்தைங்களுக்கு இது வரைக்கும் நான் வந்து உதவி பண்ணியிருக்கேன் சார். இந்த 82 குழந்தைங்களுக்கு உதவி பண்ணாலும் எப்பயுமே என்னோட சமநிலை வந்து மாறவே இல்லைங்க சார். அவங்க எவ்வளோ மோசமாக இருந்தாலும் எவ்வளோ சந்தோஷப்பட்டாலும் நான் வந்து அப்படியே நியூட்ரலான மனநிலை தான் பார்ப்பேங்க சார். ஆனால் தன் குழந்தைன்னா வலிக்கும்ல, அப்போ ஒரு செகண்ட் வந்து என்ன முருகா இந்த மாதிரி இருக்கு, சரி ஓகே ரைட். சோஷியல் மீடியாவில் ரீல்ஸில் வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறேன். ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இந்த தசைக்காரங்க, இந்த புத்தி நடக்கிறவங்க, இந்த ராசிக்காரங்க முருகனை கும்பிடாதீங்க, கூப்பிட்டீங்கன்னா பெரிய சோதனை வரும், பெரிய கஷ்டம் வரும்னு சொல்கிறாரு. நான் உடனே கமெண்ட்ஸை படிக்கிறதுக்கு போனேன். அதில் ஒருத்தர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு சார். ஒரே ஒருத்தர் மட்டும் தான் போட்டிருந்தாரு. மற்ற 99% கூட நியூட்ரலான மிக்சடான ஒரு கமெண்ட் இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒருத்தர் போட்டிருந்தாரு. யோ அவர் சொன்னது அப்படியே நான் போட்டிருக்கேன். யோ இப்படி கும்பிட்டு தான் உயிர் போன நிதி இருந்தால் என் முருகனுக்காக போட்டுங்க, ஏங்க அப்படிலாம் சொல்லி குழப்பறீங்கன்னு போட்டிருக்காருங்க சார். இஸ்லாம் மாத்திரம் நீங்கள் முட்டி போட்டு குனிஞ்சு தலையை பூமிக்குள்ள வச்சதுக்கப்புறம் தான் சார் உங்கள் வழிபாடாக இருக்கும் சார். கிறிஸ்துவ மாற்ற எடுத்தீங்கன்னா நீங்கள் முட்டி போட்டு அதே மாதிரி தலையை குனிஞ்சா சார் வணங்கணும் சார். அதே மாதிரி நம்மளும் இந்து மாத்திரையும் சரி வணங்குறப்ப தலை குனிஞ்சா சார் வணங்கணும். நீங்கள் எப்போ தலை குனிகிறீங்களோ அப்போ இயற்கை உங்களுக்கு தலை நிமித்த ஆரம்பிக்கும் சார்.
ஒரு தாய் வந்து மனம் மோந்து பிள்ளைக்கு ஒரு சாபம் விட்டுறாங்க சார். அந்த சாபம் விட்ட மாதிரி அந்த பையன் இறந்தான் சார். இது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சிங்க சார். அவங்களே சொல்றாங்க, எனக்கு தெரியும் நான் வந்து சாபம் விட்டேன், நான் எப்படி சொன்னோனோ அதே மாதிரி பையன் செத்தான்னா இதுதான் பர்த்துங்க சார். அப்பா அம்மா தான் பெற்றோர்கள் கர்மா, பெற்றோர்கள் தான் பிள்ளைங்களுக்கு கர்மா. இப்போ வந்து இந்த சம்பவம் இப்போ வரைக்கும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. வள்ளியூர்ல போய் நான் யாசகம் வாங்குறேன் சார். அது கூட பழனியில எனக்கு வாசகம் வாங்க உத்தரவு தான். அன்னைக்கு காலையில எனக்கு தியானம் பண்ணும்போது வள்ளியூர்ல வந்து யாசகம் வாங்கணும்னு வருது. அங்க போனதுக்கு அப்புறம் ஏன்டா அப்படின்னு பார்த்தா அந்த கோவிலே யாசகம் வாங்கி தான் உருவாக்கிறார். பரதேசி சுவாமிகள்னு சொல்லி அவர் யாசகம் வாங்கி அவர் யாசகம் வாங்கி தான் அவர் காகபோஜர் விஸ்வாமித்திர அந்த வரிசையில வராருங்க சார். அவருடைய ஹிஸ்டரிலாம் சொன்னாங்க, பெரிய மிராக்கலா இருந்துச்சு. கோயில் வாசல உட்காந்துக்கிட்டு தொட எரியுது, நெருப்பு எரியுது பார் வேஷ்டியில் அப்படின்னு சொன்னா உள்ள முருகருக்கு நெருப்பு பட்டு வேஷ்டியில எரிஞ்சிருக்கு. ஒன்னு ஐயரை போய் அணைச்சார். அப்பேற்பட்ட பயங்கரமான அற்புதம்லாம் அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நான் இதெல்லாம் பேசுறதுனால நான் ஒரு பெரிய ஞானியோ இல்லை பெரிய புனிதரோ கிடையாது சார். நானும் சாதாரண மனிதர் தான். நான் வந்து என்னை குருலாம் சொல்லுவாங்க சார், அப்படிலாம் கிடையாதுங்க சார். நான் வந்து முருக பக்தர்கள் வழிகாட்டாத ஒரு வழிகாட்டி சார்.